இன்னைக்கு 33வது தசகம் த்ரயஸ்த்ரிம்ஷ தசகः கௌதம கதா கௌதம முனிவருடைய கதை. ஸோ திஸ் இந்த கதை வந்து ஒரு 2-3 தசகத்துக்கு போறதுன்னு நினைக்கிறேன். ஆமா 3 இல்ல 2 தசகத்துக்கு போறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த தசகம்ல நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து கௌதம முனிவர் எப்பேர்ப்பட்ட வரம் பெற்றார், அதனால எப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தோட பூமியில கஷ்டங்கள் தீர்ந்தது ஜனங்கள். பட் ஜனங்களுடைய எண்ணோட்டம் எவ்வளவு மோசமா இருந்தது, அத திருப்பியும் அம்பாள் அனுகிரகத்தோட அவளுக்கு அவ மனசு நல்ல மனசா மாறித்து. அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வரும். பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்க்கலாம். கௌதம கதா. சோ முன்னாடி ஒரு சமயத்துல உலகத்துல எல்லாம் நிறைய நம்ம தான் பண்ற பாவங்கள்லாம் சும்மாவா. சோ அந்த துஷ்கர்ம வினையினால என்ன ஆச்சுன்னா, இந்திர பகவான் வந்து ஒரு 15 வருஷம் மழையே பெய்யாம இருந்துதான் பூமியில. சோ அப்போ பார்த்தோம்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை, கிணறு அந்த மாதிரி எந்த நீர்நிலைய பார்த்தாலும் எல்லாமே வத்தி போய் கிடந்துதான். செடி கொடி மரம் எல்லாம் வாடி போயிடுத்து. எங்க பார்த்தாலும் பஞ்சம். மனிதர்களும் பசியால வாடி போனா. எல்லாம் காஞ்சு போன பழங்கள். அதாவது மரத்திலேயே தண்ணி விடலைன்னா என்ன, எல்லாம் காஞ்சு கிடக்கும்ல, அததான் பறிச்சு சாப்பிட்டாலாம். அது போராத்துக்கு பசி பசி வந்தா என்ன என்ன வேணா பண்ணுவா இல்லையா. பறவைகள் மிருகங்களை எல்லாம் கொன்னு சாப்பிட்டா. அதோட இன்னும் ஒரு படி மேல போய் செத்து போனவா சடலம் இருக்கு இல்லையா, அத வந்து எடுத்து பசி கொடுமையால அத கூட சாப்பிடவே கூடாததையெல்லாம் சாப்பிட்டாலாம். இப்படியேற்பட்ட ஒரு கொடுமை பாருங்கோ அப்போ அந்த பூமியில. எல்லா ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்து, ஏன்னா இது இப்படியே பெயர்ந்திருந்தா வேலைக்கு ஆகாது இல்லையா, அதனால என்ன பண்ணா எல்லாரும் ஒண்ணு கூடி யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு உபாயம் நம்ம தேடி ஆகணுமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரா. என்னன்னா, தபஸையே வந்து தனமாக கொண்ட அந்த கௌதம முனிவர்கிட்ட நம்ம போலாம், அவரோட ஆசிரமத்துக்கு நம்ம போலாம். ஏன்னா அவர் அவ்வளோ தப்போ வலிமை கொண்டவர். சோ அவர் வந்து காயத்ரி மந்திரத்தை நித்தியம் ஜபிப்பவர். அவரோட ஆசிரமம் ரொம்ப செழிப்பா இருக்கு. அதனால அவரோட ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட நம்ம வேண்டினோம்னா நம்ம வறுமையை எல்லாம் நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்றா. எல்லாரும் அவ குடும்பத்தோட அவளோட பசுக்கள் வேலைக்காரர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த கௌதம முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்து அங்க போய் தங்களுடைய அத்தனை குறைகள், அப்புறம் இப்பேற்பட்ட ஒரு பஞ்சத்துல நாங்க அடிபட்டு கிடக்கோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ துக்கத்தோட கௌதம முனிவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாலாம். அவரும் எல்லாத்தையும் ஸ்ரத்தையோட கேட்டுன்ட்டு அவளுக்கு அபயம் கொடுத்தார் கௌதம முனிவர். எல்லாரும் நீங்க கவலைய விடுங்கோ, போய் ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் என்ன பண்ணார், அம்பாளின் ஒரு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த காயத்ரி தேவியை அவர் துதிக்க ஆரம்பிச்சார். அவர் வந்து ஒரு தீவிர தேவி உபாசகர். அதனால அவர் ஜபம் பண்ண உடனேயே அந்த ஜெகன்மாதா அவருக்கு தரிசனம் கொடுத்து ஒரு அக்ஷய பாத்திரத்தையும் கொடுத்து சொன்னாலாம், கௌதமா நீ எதெல்லாம் விரும்புறையோ அது எல்லாத்தையுமே இந்த பாத்திரம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஹ் பாத்திரத்தை கொடுத்துட்டு அந்த தேவி மறைஞ்சு போயிட்டார். கௌதமருக்கு தேவி கொடுத்தது சர்வ போஷண பாத்திரம். அதாவது அது ஒரு அக்ஷய பாத்திரம். எது கேட்டாலும், வெறும் அன்னம்னு ஆகாரம்னு கிடையாது, எதை கேட்டாலும் கொடுக்க வல்லது. இது வந்து என்ன ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஏன்னா பாஞ்சாலிக்கும் வந்து மகாபாரதத்துல இந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைச்சது. அதாவது சூரிய பகவான் கொடுத்த அந்த ஒரு அக்ஷய பாத்திரம். ஆனா அது என்ன ஒரு அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அது வந்து எப்போ பாஞ்சாலி அவ சாப்பாட முடிக்கிறாளோ அதுக்கப்புறம் அன்னி பொழுதுக்கு அந்த பாத்திரம் வேற எதுவும் தராது. அவ சாப்பிடுற வரைக்கும் தான் கணக்கு. அவ சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த அண்ணியுடைய
அந்த பாத்திரத்தோட வேலை ஆயிடுத்துன்ற மாரி. அந்த மாரி இருந்தது. ஆனா, கௌதமருக்கு அந்த அம்பாள் குடுத்த அக்ஷய பாத்திரத்துல அந்த மாரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. எத கேட்டாலும், அறுசுவை சாப்பாடா இருக்கட்டும், பூஷணங்களா இருக்கட்டும், பட்டு வஸ்திரங்களா இருக்கட்டும், ஆடு, மாடு, பசு, அது மாரி யஜ்ஞத்துக்கு வேண்டிய திரவியங்களா இருக்கட்டும், பாத்திரம், பண்டம் எத கேட்டாலும், எத அந்த கௌதம முனிவர் விரும்பினாலும், அதை எல்லாமே எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கும் ஆற்றல் பெற்றது அந்த பாத்திரம். அதுவும் என்ன, கொஞ்சம் கூட டிலே இல்லாம, காத்தே இருக்க வேண்டாம், நினைச்ச உடனே எதையும் கொடுக்கக்கூடிய பாத்திரமா இது இருந்தது அப்படிங்கிறார். சோ, அந்த பாத்திரம் மூலமா வந்து அவர் இவாளுடைய அந்த பட்னிய, பஞ்சத்தை எல்லாம் தீர்த்து வச்சார். எல்லா ஜனங்களும் அந்த கௌதமரோட ஆசிரமத்துல நிம்மதியா வாழ்ந்து வந்தார்கள். அவளுக்கு வேண்டியது எல்லாம் கிடைச்சது அந்த பாத்திரத்து மூலம். எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா, ஒருத்தர் மேல் ஒருத்தர் எந்த தீய எண்ணம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துண்டு வந்தா. ஒருத்தர ஒருத்தர் சந்தோஷப்படுத்திண்டு, யார் மனசும் புண்படாம சந்தோஷமா இருந்துண்டு வந்தாளாம். ம்ஹும். எல்லா ஜனங்களும் எந்த வியாதி வெக்கையும் இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம, பயங்கள் இல்லாம சந்தோஷமா இருந்தா அந்த ஆசிரமத்துல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கௌதமருடைய தவ சக்தி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால என்ன பண்ணா, அந்த கௌதமருடைய புகழையும், பெருமையையுமே எல்லாரும் பேசின்னு இருந்தா. அவரோட தபோ வலிமை, அவருடைய காருண்யத்தை பத்தி அவ்ளோ புகழ்ந்து சொல்லின்னு இருந்தாளாம். எல்லாரும் அவர்கிட்ட அவ்ளோ அன்பு காட்டி, பக்தியோட அவரை வணங்கினார்கள். இப்படியே வந்து ஒரு 12 வருஷம் போயிடுத்து. எல்லா ஜனங்களும் ரொம்ப சௌரியமா அந்த ஆசிரமத்துல வாழ்ந்துண்டு வந்தா. அப்போ ஒரு நாள் அங்க நாரத மகரிஷி அங்க வந்தாராம். அதுவும் எப்படி? காயத்ரி தேவியுடைய புகழை பாடிண்டே அவர் வந்து கௌதம ஆசிரமத்துக்கு வந்தார். அந்த கௌதம ஆசிரமத்துல நாரதர பார்த்த உடனே மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறா. பார்த்த உடனே சந்திரனை பார்த்தா எப்படி மனசுல ஒரு தனி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, அந்த மாரி நாரதர பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்சது. நாரத மகரிஷிய எல்லாரும் நன்னா உபசாரம் பண்ணி, அவருக்கு வந்த வந்த கெஸ்ட்டுக்கு எப்பவுமே இது பண்ணணும் இல்லையா? உபசாரம் பண்ணி அவர பூஜை பண்ணினாங்க. அப்போ நாரதர் சொல்ற, தேவ சபையில இந்திரன் கூட கௌதம முனிவருடைய இந்த பெருமையை சொல்லிண்டே இருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதாவது பூலோகத்துல மட்டும் அந்த கௌதம முனிவருடைய தபோ வலிமையும், எல்லாருக்கும் போஷிக்கும் அந்த அக்ஷய பாத்திரம் அவருக்கு கிடைத்த அந்த பெருமையையும் பூலோகத்துல மட்டும் பேசல, தேவலோகத்துல இந்திரன்ல இருந்து எல்லாரும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசின்னு இருக்கா. அதனாலதான் நான் அவரை பார்க்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌதம முனிவரோட புகழ நாரதர் ரொம்ப பெருமையா சொன்னார். சோ எல்லா இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அந்த கௌதம முனிவரை ரொம்ப புகழ்ந்தா. கௌதமருடைய பெருமை பூலோகத்துல மட்டும் இல்ல, வானுலகத்திலையும் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு எல்லா ஜனங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாள். காலம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெயன்றிருந்தது. பூமியில கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. செடி கொடிகள் எல்லாம் நல்லா தழைச்சு வளர ஆரம்பிச்சது. சோ ஜனங்கள்லாம் என்ன நினைச்சா, சரி இத்தனை நாள் இங்க இருந்து நம்மளுக்கு எல்லாம் வேண்டியதை எல்லாம் பண்ணிட்டார் அவர். அதனால இப்பதான் மழை பெஞ்சு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அந்த கௌதம முனிவரை வணங்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவ திருப்பியும் அவ ஆத்துக்கு போறா ஜனங்க. அது வரைக்கும் தான் இந்த இதுல சொல்றது. இந்த தசகத்துல வருது. அடுத்த இதுல வந்து கௌதம சாபம். அதாவது அவர் சாபம் விடுறார். அதெல்லாம் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். சோ இந்த இதுல பட்னியால இருந்தா, ஆசிரமத்துல வந்து அடைக்கலம் கேட்டா, அவர் அந்த அக்ஷய பாத்திரத்தோட அவளை நல்லா போஷிச்சு ஒரு 12 வருஷம் பார்த்துண்டா. திருப்பியும் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சு, வளங்கள் பூமியில வந்த உடனே அவ ஆத்துக்கு போறா. இது வரைக்கும் தான் இந்த இதுல சொல்றா. சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல மழை இல்லாம பசி கொடுமையிலையும் வறுமையிலையும் அந்த ஜனங்கள் வாடும்போது கௌதம ஆசிரமத்துக்கு வந்தா. அந்த ஆசிரமத்துல அவளோட மனசும் தூய்மை ஆச்சு. சோ
இந்த ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வந்து குடுக்கறானா, அது வந்து ஒரு பக்கம் கஷ்டம் நம்மளுக்கு குடுத்துன்னு இருந்தாலும், அது நம்மளை ஏதோ ஒரு வகையில அது நம்மளுக்கு அனுக்கிரகமும் பண்ணும். அப்படிங்கிறது தான் இதுல சொல்றா. சோ வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளுக்கு ஒரு லெசன தான் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கறது அப்படின்னு சொல்றா. பிற்காலத்துல அது மூலமா அந்த லெசன் மூலமா நம்மளுக்கு அனுக்கிரகமும் கிடைக்கிறது. சோ துக்கங்களை எல்லாம் அனுக்கிரகமா மாத்துறது தான் விவேகம் அப்படின்னு சொல்றா. சோ இத வந்து ஒரு அழகா எக்ஸாம்பிளோட சொல்றா. தங்கத்த என்ன பண்ணுவா? ஒரு புடம் போடுறது, சுத்தமான தங்கம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவா? அத நெருப்புல போடுவா. நல்லா அடி அடின்னு அடிப்பா. அப்புறம் ஆ நல்ல சில் வாட்டர்ல அத முக்கி எடுப்பா. திருப்பியும் நெருப்புல போடுவா. இப்படி எத்தனையோ வாட்டி அத பண்ணி, பண்ணி, பண்ணி அத புடம் போடுறது. புடம் போடுறதுன்னா என்ன? அத சுத்தப்படுத்துறது. சோ ஒரு தங்கத்துக்கே வந்து அந்த சுத்தமா அந்த ஒரு இது வரணும்னா, அத்தன அடி வாங்குறது, அத்தன கஷ்டப்படுறது இல்லையா? அந்த மாரி தான் நம்ப மனசையும் பரிசுத்தமா ஆக்க, நம்மளுக்கு பல்வேறு இன்னல்களை நம்மளுக்கு பகவான் குடுக்கறா அப்படிங்கிறா. சோ இவர் என்ன சொல்றார்? பாலேலி நம்பூதிரி என்ன சொல்றார் அப்படின்னா, என் மனசையும் பரிசுத்தமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்ட்ட பிரார்த்தனை பண்றார். சோ அந்த மாரி பரிசுத்தமா ஆகணும்னா, அந்த ராக, துவேஷம் இந்த மாரி அந்த அழுக்குலேருந்து என் மனசு விடுபடணும். அதுக்கு நான் துன்பங்களை அனுபவிக்கவும் தயாராக இருக்கிறேன். ஏன்னா, நம்ம அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னா. ஒரு தங்கம் சுத்தமா ஆறதுக்கு எவ்வளவோ துன்பங்கள அனுபவிச்சது இல்லையா? அந்த மாரி நான் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு என் மனசு பரிசுத்தமா ஆறதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும். என் மனம் தெளிய வேண்டும். அப்போதான் அந்த அம்பாளுடைய பக்தி என் மனசுல வளரும். அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பாதார விந்தங்கள்ல பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்றார். இதுதான் கௌதம கதா. லதா சத்யமூர்த்தி மேம் இருந்து ஆரம்பிக்கணும் மேம். நான் கூப்பிடுறேன் மேம். கூப்பிடுறியாடா? கூப்பிடுறேன். ஓகே. त्रयस्त्रिंश दशकः கௌதம கதா. இது வந்து 2 லைனுமே ஃபுல் லைனா நம்ம சொல்ல போறோம். शक्रः पुरा जीवगणस्य कर्मदोषात् समापञ्चदश क्षमायाम्। चक्रः पुरा जीवगणस्य कर्म दोषात् समापञ्चदशक्षमायाम्। चक्रः पुरा जीवगणस्य कर्म दोषात् समापञ्चदशक्षमायाम्। वृष्टिं न चक्रे धरणी च शुष्कवापि तडागादिजलाशयासीत्। वृष्टिं न चक्रे धरणी वृष्टिं न चक्रे धरणी शुष्क वापि तडागादिजलाशयासीत्। वृष्टिं न चक्रे धरणी च शुष्क वापि तडागादिजलाशयासीत्। चक्रः पुरा जीवगणस्य कर्म दोषात् समापञ्चदशक्षमायाम्। वृष्टिं न चक्रे धरणी स शुष्क वापि तडागादिजलाशयासीत्। स्वामी चक्रः पुरा जीवगणस्य कर्म दोषात् समापञ्चदशक्षमायाम्। वृष्टिं न चक्रे धरणी च शुष्क वापि तडागादिजलाशयासीत्। ஓகே. சோ கர்ம தோஷா அப்படிங்கிறது வந்து ஒரே இதுவா நம்மளுக்கு சொல்றோம். ஏன்னா கர்ம வினை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் கர்ம தோஷாத்து. சோ கர்மைய தனியா, வினைய தனியா நம்ம சொல்ல போறது இல்ல. அதுக்காக தான் அங்க சேர்த்து சொல்லணும்னு. அதே மாதிரி சுஷ்க வாபி தடாகாதி ஜலாசயா, அதாவது நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு கிடக்கு அப்படின்னா, சுஷ்கன்னா என்ன? ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும்.
சோ நீங்க தரணீச்ச சுஷ்க அப்படின்னு சொன்னோன்னா பூமி வறண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் மீனிங். அதனாலதான் அங்கேயும் சுஷ்க வாபி தடாகாதி ஜலாஷயாசித் அந்த இடம் சேர்த்து சொல்லணும்னு. சோ 2 லைனுமே ஃபுல் லைனா சொல்லிடுங்கோ. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து நார்மல். லக்ஷ்மி குமார் மேம். நமஸ்காரம். முதல் இதுல நம்மளுக்கு சொல்ற 10-15 வருஷமா மழையே பெய்யாம இருந்தது. கர்ம வினையால் இந்திரனுடைய ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. அதனால எல்லா நீர்நிலைகளும் வறண்டு போய் இருந்தது. நெக்ஸ்ட் சஸ்யானி சுஷ்காணி ககான் மிருகாம்ஸ்ச தஸ்யானி சுஷ்கானி ககான் மிருகாம்ஸ்ச புக்த்வாப்யத்ருப்தாः க்ஷுதயா த்ரிஷா ச புக்த்யா புக்த்யா வப் புக்த்யா இல்ல, sorry புக்த்வா. புக்த்வாப்யதுப்தாः சுதயா த்ருபா ச த்ரிஷா த்ரிஷா ச சஸ்யானி சுஷ்காணி ககான் மிருகாம்ஸ்ச புக்த்வாப்யத்ருப்தாः க்ஷுதயா த்ரிஷா ச தஸ்யானி சுஷ்கானி ககான் மிருகாம்ஸ்ச புக்த்வாப்யத்ருப்தாः சுதயா த்ரிஷா ச நிபீடிதாமர்த்ய சவானி சாஹோ நிபீடிதாமர்த்ய சவானி சாஹோ மர்த்யா அனிஷ்டான்யபி புஞ்சதே ஸ்ம மர்த்யா அனிஷ்டான்யபி புஞ்சதே ஸ்ம சஸ்யானி சுஷ்கானி ககான் மிருகாம்ஸ்ச புக்த்வாப்யத்ருப்தாः சுதயா த்ரிஷா ச நிபீடிதாமர்த்ய சவானி சாஹோ மர்த்யா அனிஷ்டான்யபி புஞ்சதே ஸ்ம சஸ்யானி சுஷ்கானி ககான் மிருகாம்ஸ்ச புக்த்வாப்யத்ருப்தாः சுதயா த்ரிஷா ச நிபீடிதாமர்த்ய சவானி சாஹோ மர்த்யா அனிஷ்டான்யபி புஞ்சதே ஸ்ம. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். அந்த பஞ்சம், எங்க பார்த்தாலும் பஞ்சம், பசியால வாடி போற மக்கள், தாகத்தால வாடி போற மக்கள் எல்லாம் காஞ்சி போன பழங்கள் கிழங்குகளை தான் சாப்பிட்டு இருக்கா. மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறா, பறவைகளை கொண்டு சாப்பிடுறா, ஏன் மனுஷ பிரேத உடலை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். அப்பேற்பட்ட பஞ்சத்துல இருந்தாள். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. क्षुधार्दिता सर्वजना महापद विमुक्ति कामा मिलिताः कदाचित् श्रुतार्तिदा सर्वजना महापद विमुक्ति कामा मिलिता कदाचित् तपोधनं गौतममेत्य भक्त्या तपोधनं गौतममेत्य भक्त्या पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः क्षुधार्दिता सर्वजना क्षुधार्तिता सर्वजना महायत्पत् विमुक्ति பத்தாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. महापत् विमुक्ति कामा मिलिता कदाचित् तपोधनं गौतममेत्य भक्त्या पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः क्षुधार्तिता सर्वजना महापत् विमुक्ति कामा मिलिता कदाचित् मिलिता कदाचित् तपोधनं गौतममेत्य भक्त्या पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः. ஓகே. சோ எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடி பேசுறா. ஃபைனலா கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட அடைக்கலம் கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்க போறா. அவர்கிட்ட தங்களுடைய அத்தனை துக்கங்களையும் சொல்லி, இந்த பஞ்சத்துல அடிபடுறோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றா. எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிறார். கவிதா மேம். விஜ்ஞாய சர்வம் முனிராட் கிருபாலுஹ விஜ்ஞாய சர்வம் முனிராட் கிருபாலுஹ
सम्पूज्य गायत्र्यभिधां शिवे त्वाम् सम्पूज्य गायत्रयभितां शिवे त्वाम् அது இத்து இரு த்ரியன்னு சொல்ல வரலேன்னா காயத்ரி அபிதாம் சிவே துவாம் பிரிச்சும் சொல்லலாம். வராதவாளுக்கு சேர்த்து சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். காயத்ரி அபிதாம் அவ்வளவுதான். உங்களுக்கு வருது, சூப்பரா. காயத்ரி அபிதாம் சிவே துவாம் गायत्रयभितां शिवे त्वाम् பியூட்டிஃபுல். गायत्रयभितां शिवे त्वाम् ஐயோ, கவிதாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே. பிரசாத்ய திருஷ்ட்வா ச தவைவ ஹஸ்தாத் प्रसाद्य दृष्ट्वा च तवैव हस्तात् சோ ஹஸ்தால் லேபே இல்லு இருக்கு இல்லையா, அத ஹஸ்தாத் இத்து பண்ணிருங்கோ. லேபே தனியா ஆரம்பிக்கிறோம். லேபே நவம் காமத பாத்திரமேகம் लेबे नवं कामदपात्रमेकं विज्ञाय सर्वं मुनिराट् कृपालुः सम्पूज्य गायत्रयभितां शिवे त्वां प्रसाद्य दृष्ट्वा च तवैव हस्तात् लेबे नवं कामदपात्रमेकं विज्ञाय सर्वं मुनिराट् कृपालुः सम्पूज्य गायत्रभिधां शिवे त्वां प्रसाद्य दृष्ट्वा च तवैव हस्तात् लेबे नवं कामदपात्रमेकम् பியூட்டிஃபுல். சோ கௌதம முனிவர் கவலைப்படாதீங்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாரையும் அங்க தங்க வச்சுட்டு அவர் காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். விடாம பண்ற அந்த அம்பாளும் மனசு இறங்கி அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அவரு அக்ஷய பாத்திரத்தையும் அவர்கிட்ட கொடுக்கிறார். எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கும் அக்ஷய பாத்திரம். கௌசல்யா மேம். துகூல சௌவர்ண விபூஷணான்ன दुकूल सौवर्ण विभूषणान् वस्त्रादिगावो महिषादयश्च वस्त्रादिकावो महिषादयश्च यद्यज्जनैरीप्सितमाशु तत्तत् यद्यज्जनैरीपिषतमासु तत् लडाकन् यत् यज् जनै ரீப்சித மாஷு தத் தத் அப்படி பிரிச்சுக்கோங்க. யத் யத் ஜனை ரீப்சித மாஷு தத் தத் यत् यज्जनैरीप्सितमासु तत् तत्. करेक्टா மேம்? तत्पात्रतो देवी समुद्बभूव तत्पात्रदो देवी समुद्बभूव. இப்ப சொல்றேன். தூகூல தூகூல இல்ல துகூல சாரி துகூல சவர்ண விபூஷணான் வஸ்திராதிகாவோ மகிஷாதயஸ்ச यज्जनैरिप्सितमासु तत्तत् तत्पात्रदो देवी समुद्बभूव. கரெக்டா மேம்? சொல்லுங்க. துகூல ரீப்சித போட்டுக்கோ. ஓ ரீப்சித, ஓகே ஓகே. துகூல சௌவர்ண விபூஷணான் வஸ்திராதிகாவோ மகிஷாதயஸ்ச यज्जनैरिप्सितमासु तत्तत् तत्पात्रदो देवी समुद्बभूव. இன்னொரு சொல்லுவாங்க. இல்லம்மா, நானா வந்துட்டு. தேங்க்யூ. இந்த பாத்திரத்துடைய பெருமைய பத்தி சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரம். கேட்டது எல்லாம் கௌதமர் முனிவர் என்னெல்லாம் விரும்புறாரோ கேட்கிறாரோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பாத்திரம். அதுவும் என்னன்னா டிலே இல்லாம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய பாத்திரம். எந்நேரமும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய பாத்திரம்.
கண்ணமை மேம். रोगो न दैन्यं न भयं न चैव रोगो न दैन्यं न भयं न चैव जनामितो मोदकरा बभूवुः जनामिथो मोदकरा बभूवुः तद् बभूवुः ते गौतमस्योग्रतपः प्रभावम् ते गौतमस्योग्रतपः प्रभावम् சோ பிரபாவம் உச்சைர்னு இருக்கு. மூவ எடுத்துட்டு இம் ஊவ மாத்திக்கோங்க. உச்சை ஜகுஸ்தாம் கருணார்திரதாஞ்ச उच्चैर्जगुस्तां करुणार्द्रतां च रोगो न दैत्यं न भयं न चै தைன்யம் sorry रोगो न दैन्यं न भयं न चैव जनामिथो मोदकरा बभूवुः ते गौतमस्योग्रतपः प्रभावम् उच्चैर्जगुस्तां करुणार्द्रतां च रोगो न दैन्यं न भयं न चैव जनामिथो मोदकरा बभूवुः ते गौतमस्योग्रतपः प्रभावम् उच्चैर्जगुस्तां करुणार्द्रतां च. ஓகே. சோ அந்த அக்ஷய பாத்திரம் மூலமா எல்லா ஜனங்களுக்கும் அவளுக்கு வேண்டியது எல்லாம் நிறையவே கிடைச்சது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ஒத்துமையா உதவி பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் இது எல்லாமே அவருடைய தப்போ வலிமையால் தான் அப்படிங்கறத உணர்ந்து அவரை ரொம்ப புகழாரம் சூட்டினார்கள். அவருடைய காருண்யத்தை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசினார். காமாட்சி மேம். एवं समा द्वादश तत्र सर्वे एवं समा द्वादश तत्र सर्वे निन्युः कदाचिन्मिलितेषु तेषु निन्युः कदाचिन्मिलितेषु तेषु श्रीनारदो देवि शशीव गायत्री श्रीनारदो देवी सशीव गायत्री சோ காயத்ரி ஆச்சரியன்னு இருக்கு. அது பிரிச்சுடலாம். காயத்ரி பண்ணிட்டு ஆச்சரிய சக்திம் பிரகிருணன் நவாப்ப आश्चर्य शक्तिं प्रगृह्णन् नवाप एवं समा द्वादशस्तत्र सर्वे निन्युः कदाचिन्मिलितेषु तेषु श्रीनारदो देवी सचीव गायत्री आश्चर्यशक्तिं प्रगृह्णन् नवाप एवं समा द्वादश तत्र सर्व निन्युः कदाचिन्मिलितेषु सर्वे एवं समा द्वादश तत्र सर्वे निन्युः कदाचिन्मिलितेषु तेषु श्रीनारदो देवी सचीव गायत्री आश्चर्यशक्तिं प्रगृह्णन् नवाप. ஓகே, சூப்பர். சோ 12 வருஷம் இந்த மாதிரி போச்சு. ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் அங்க நாரதர் வந்து இறங்குற, காயத்ரி மந்திரம் பாடிண்டே அங்க வந்து இறங்குற. அவ்வளவு சந்தோஷப்படுறா எல்லாரும் நாரதரை பார்த்து. கல்பனா மேம். சபூஜிதஸ்தத்ர நிஷன்ன உச்சைஹி सबूजितस्तत्र निषन्नमुच्चैः உச்சைர் இருக்கு, இர் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்காங்க. நிவேத்யதாம் கௌதம கீர்த்தி லக்ஷ்மீம் निवेद्यतां गौतमकीर्तिलक्ष्मीम् சபாசு சக்ராதி சுரைः பிரகீதாம் सभासु शक्रादिसुरैः प्रकीर्ताम् ஜகாம சந்தோ ஜக்ருஷு கிருதஜ்ஞாः जघाम सन्तो जगृषु कृतञ्जाः கிருதஜ்ஞாः. कृतज्ञाः Correct. सबूजितस्तत्र இருக்கா
சாபூஷி சாவா இருக்கு, தீர்க்கமா இருக்கு. இல்ல, சபூஜிதஸ். சாரி, சபூஷிதஸ்தத்ர நிஷன்னிஹ நிவேத்யதாம் கௌதம கீர்த்திலக்ஷ்மீம் சபாஷு சக்ராதி சுரைः பிரகீர்த்தாம் ஜகாம சந்தோ ஜஹ்ருஷுக் கிருதன்யாஹ. பியூட்டிஃபுல். Thank you. கௌரவண்டி. சபூஜிதஸ்தத்ர ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்திக்கோங்க. பூஜி, பூஜி சொல்லக்கூடாது. பூஜி, பி. பூஜி. ஓகே. சபூஜிதஸ்தத்ர நிஷன்ன புச்சைஹ சாரி மேம், சபூஜிதஸ்தத்ர நிஷன்ன உச்சைஹ நிவேத்யதாம் கௌதம கீர்த்திலக்ஷ்மீம் சபாஷு சக்ராதி சுரை பிரகீர்த்தாம் ஜகாம சந்தோ ஜஹ்ருஷுக் கிருதன்யாஹ. பியூட்டிஃபுல். வெரி Thank குட். you, Guruji. சோ நாரதர் அங்க வந்திருக்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ற. அப்போ நாரதர் சொல்ற, கௌதம முனிவருடைய பெருமை இங்க மட்டும் இல்ல, பூலோகத்துல நீங்க மட்டும் அவரை புகழல, தேவலோகத்துல இந்திரன் முதலான தேவர்கள் அனைத்து பேருக்கும் இவருடைய புகழாரம் பாடின்னு இருக்கா. தேவலோகம் வரைக்கும் பேருக்கு இவருடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றா. அதை கேட்டுட்டு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுற. கலாவதி மேம். காலே தராம் விருஷ்டி சமிருத்த சஸ்யாம் कालेतरां वृष्टिसमृद्धसस्यां दृष्ट्वा जना गौतममानमन्तः दृष्ट्वा जना गौतममानमन्तः आपृच्छ्यते सज्जनसङ्गपूता आपृच्छ्यते सज्जनसङ्गपूता पूता अल्ल पूता पूता मुदा जवात् स्वस्वगृहाणि जग्मुः मुदा जग्जवा स्वस्वगृहाणि जग्मुः काले धरां वृष्टिसमृद्धसस्यां दृष्ट्वा जना गौतममानमन्तः आपृच्छ्यते सज्जनसङ्गपूता पूतादने पी सङ्गपूता मुदा जवात् स्वस्वगृहाणि जग्मुः काले धरां वृष्टिसमृद्धसस्यां दृष्ट्वा जना गौतममानमन्तः आपृच्छ्यते सज्जनसङ्गपूता मुदा जवात् स्वस्वगृहाणि जग्मुः. சோ கொஞ்ச காலம் இப்படியே போச்சு. பூமியில திருப்பியும் மழை பெஞ்சு செடி கொடி எல்லாம் ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சுடுது. சரி, இனிமே எல்லாம் திருப்பியும் நம்ம ஆத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கௌதமருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு அவ கிளம்புறா அவாத்துக்கு. ஜோதீஸ்வரி மேம். துக்கானி மே சந்து யதோ மனோ மே. ஜோதீஸ்வரி மேம். நெக்ஸ்ட் ஜெயந்தி வெங்கட்ராமன் மேம். दुःखानि मे सन्तु यतो मनो मे प्रतप्त संघट्टित हेमशोभिः प्रतप्त संकट्टित हेमशोभि. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. प्रतप्त संघट्टित हेमशोभि. प्रतप्त संकट्टित हेमशोभि. विशुद्धमस्तु त्वयि बद्धरागो. विशुद्धमस्तु त्वयि बद्धरागो. प्रिंट आउட்ல त्वयि தீர்க்கம் இருந்ததுன்னா அத ஹ்ரஸ்வமா மாத்திக்கோங்க. त्वयि बद्धरागो भवानि ते देवी नमोस्तु भूयः. भवानि ते देवी नमोस्तु भूयः. दुःखानि मे सन्तु दुःखानि இல்ல, दुःखानि. दुःखानि मे सन्तु यतो मनो मे
प्रतप्तसङ्कट्टितहेमशोभी विशुद्धमस्तु त्वयि भक्तरागो भवानि ते देवि नमोऽस्तु भूयः दुःखानि मे सन्तु यतो मनो मे प्रतप्तसङ्कट्टितहेमशोभी विशुद्धमस्तु त्वयि भक्तरागो भवानि ते देवि नमोऽस्तु भूयः ஓம் ஸ்ரீ. சோ தங்கம் எப்படி பரிசுத்தமா ஆனோன்னா அத புடம் போடுவாளோ, நெருப்புல போட்டு அத அடின்னு அடிச்சு திருப்பியும் தண்ணியில குளிர்ல தண்ணியில போட்டு திருப்பியும் நெருப்புல போட்டு அத புடம் போடுவாளோ, அந்த மாதிரி நானும் ரெடி. எனக்கு என் மனசு பரிசுத்தமா ஆகணும் அப்படின்னா அதுக்காக நான் எந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளவும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு பரிசுத்தமா ஆகணும், அதுக்குதான் நான் உன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஏன்னா அவர் இப்போ தீர்க்கமா நம்புற எந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்தாலும் அது பின்னாடி அது நம்மளுக்கு அனுகிரகமா தான் மாறும் அப்படிங்கறத ஃபுல்லா நம்புறார். அதனாலதான் என்ன கஷ்டத்தை வேணாலும் எனக்கு கொடு அப்படிங்கிற கடைசி நெட்டியண்ட பத்தி தான் அவர் தீவிரமா இது பண்ற, மனசு சுத்தமா ஆகும் அப்படின்னு பரிபூர்ணமா அம்பாள நம்புறார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஓகேவா? நர்மதா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 சொல்றேன்ல ப்ளீஸ். நர்மதா. Yes ma'am, yes ma'am, yes ma'am. 1 minute ma'am. I am having a PDF of me. Okay, I'll start ma'am. त्रयस्त्रिंशदशकः गौतमकथा. त्रयस्त्रिंशदशकः गौतमकथा. शक्रः पुरा जीवगणस्य कर्म दोषात् समाः 15 क्षमायां वृष्टिं न चक्रे धरणी च शुष्क वापी तडागाति जलाशयासीत् सस्यानि शुष्कानि खगान् मृगांश्च भुक्त्वाप्युतृप्ताः क्षुधया तृषा च निपीडिता मर्त्यशवानि चाहो मर्त्या अनिष्टान्यपि भुञ्जते स्म क्षुधार्दिता सर्वजना महापद्विमुक्तकामा मिलिता कदाचित् विमुक्त कामा இல்ல विमुक्ति कामा. ओके. क्षुधार्दिता सर्वजना महापद्विमुक्तिकामा मिलिता कदाचित् तपोधनं गौतममेत्य भक्त्या पृष्टा मुनिं स्वागमहेतुमूचुः विज्ञाय सर्वं मुनिराट् कृपालुः सम्पूज्य गायत्रभिधां शिवे त्वां प्रसाद्य दृष्ट्वा च तवैव हस्तालेभे नवं कामदपात्रमेकं दुकूलसौवर्ण विभूषणान् नवस्त्रादि गावो வரைக்கும் போயிடுறது வஸ்திராதி தான். ओके. दुकूलसौवर्ण विभूषणान् वस्त्रादि गावो महिषादयश्च यद्यज्जनैरीप्सितमाशु तत्तत् तत्पात्रतो देवी समुद्बभूव. வெரி குட். உமா குமார் பாக்கி 5 சொல்றீங்களா? Yes ma'am. रोगो न दैन्यं न भयं न चैव जनामितो मोदकरा बभूवुः ते गौतमस्योग्रतपः प्रभावम् उच्चैर्जगुस्तां करुणार्द्रतां च एवं समा 12 तत्र सर्वे निन्युः कदाचिन्मिलितेषु तेषु श्रीनारदो देवी शशीव गायत्री आश्चर्यशक्तिं प्रगृह्णन्नवाप सपूजितस्तत्र निषन्न उच्चैः निवेद्यतां गौतमकीर्तिलक्ष्मी सभासु चक्रादिसुरैः प्रगीतां जगाम सन्तो जगृषुः कृतज्ञाः काले धरां वृष्टिसमृद्धसस्यां दृष्ट्वा जना गौतममानमन्तः आपृच्छ्य ते सज्जनसङ्गपूता
मुदा जवात् स्वस्वगृहाणि जग्मुः दुःखानि मे सन्तु यतो मनो मे प्रतप्तसङ्गातितहेमशोभि பிரதப்த சங்கட்டித प्रतप्तसङ्गट्टितहेमशोभि विशुद्धमस्तु त्वयि बद्धरागो भवानि ते देवि नमोऽस्तु भूयः ॐ श्रीमात्रे नमः. பியூட்டிஃபுல். Thank you, ma'am. நைஸ். சோ அடுத்த இதுல அந்த கௌதம முனிவர் சாபம் கொடுக்கிறார். அது ஏன் கொடுக்கிறார், என்ன பண்ணினா ஜனங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அம்பாள் வந்து நீ பேர்பட்ட தப்போ வலிமை உடையவனா இருக்க, இவ்வளோ கோபம் ஆகுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜனங்களுக்கும் ஒரு லெசன் இருக்கு, முனிவருக்கும் ஒரு லெசன் இருக்கு. அது அடுத்த தசகத்துல பார்ப்போம். எண்டிங் பிரேயர் யாராவது நான் சொல்றேன் மேம். சொல்லுப்பா ப்ளீஸ். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्रीदुर्गार्पणमस्तु. ओम तत्सत्. பியூட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். Thank you.